Exercise 4.3 la 7th sum. The perpendicular PS on the base QR of triangle PQR. So இது வரைக்கும் first பாப்போம். First triangle PQR னு ஒரு triangle வரையணும். PQR னு ஒரு triangle வரைஞ்சிக்கலாம். இந்த triangle actually அளவுப்படி இது மாதிரி வரையக்கூடாது. இது போல தான் வரையணும். அதாவது QS இதனுடைய தூரம் வந்து அதிகமா வரையணும். அதை மட்டும் இந்த டயகிராம்ல மாத்திங்க. இந்த டயகிராம் கரெக்ட், பட் வந்து இந்த அளவை மட்டும் மாத்தி வரையணும். லெட்டர்லாம் கரெக்ட். So triangle PQR, PQRன்றது triangle, அதனுடைய பேஸ் வந்து QR, பேஸ் அடிப்பகுதி வந்து QR, அதுல perpendicular PS, perpendicularன்றது இதுதான் perpendicular 90 டிகிரி இருக்கு பாருங்க. சோ இந்த perpendicular PS வந்து இன்டர்செக்ட் பண்ணுதான், இன்டர்செக்ட்னா மீட் பண்ணுது. எங்கன்னா QR at S என்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. சிம்பிள் தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வரைக்கும் நம்ம இந்த டயகிராமே வரைஞ்சிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கு. such that QS equal to 3 times SR. இந்த SR உடைய வேல்யூவை விட SR இந்த தூரத்தை விட QS இந்த தூரம் வந்து 3 மடங்கு அதிகமா. சோ அப்போ இந்த டயகிராம் படி இந்த தூரம் வந்து குறைவு. ஆனா இந்த டயகிராம் படி சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நீளமா கூட வரைஞ்சிக்கலாம் வேணும்னா. சோ இந்த இடம் வந்து 3 மடங்கு இதை விட அதிகமா இருக்கும். அது மட்டும் புரிஞ்சாலே போதும். ஜஸ்ட் இந்த டயகிராமை ரிவர்ஸ் பண்ணி வரைஞ்சிங்க. சோ QS equal to 3 into SR. QS என்ற இடம் SR விட 3 மடங்கு அதிகம். Prove that 2PQ square equal to 2PR square plus QR square. So இதுல PQ square 2 times PQ square equal to 2 times PR square plus QR square என்றதை நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளான சம் தான் இது. இந்த டயகிராம் மட்டும் ஒழுங்கா வரைஞ்சிருங்க. அதுக்கு அடுத்தது இதுல நம்ம இந்த டயகிராம் வச்சுதான் இப்ப சம்மே போட போறோம். சோ QS plus SR equal to QR. சோ இந்த டயகிராம் படி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். QS ஐயும் SR அந்த தூரத்தையும் ஆட் பண்ணோம்னா மொத்தமா QRன்ற இந்த மொத்த அளவு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த QRன்ற மொத்த அளவு கிடைக்கும். சோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நமக்கு கொஸ்டின்லயே ஒரு க்ளூ ஒன்னு கொடுத்திருந்தாங்களா, QS உடைய அளவு வந்து 3 times SRன்னு கொடுத்திருந்தாங்க. அதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் 2 in 1. சோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன் அது மாதிரி பண்றோம்னா இதுல லெட்டர் வந்து QR SRன்னு டிஃபரெண்டா இருக்கு. அதை வந்து நம்ம SRன்னு ஒரே லெட்டரா மாத்த போறோம், அதாவது ஒரே டிஸ்டன்ஸா மாத்த போறோம். சோ இந்த QSக்கு பதிலா 3 times SR, QSக்கு பதிலா 3 times SR plus SR equal to QR. சோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் 2 in 1, 2 எடுத்துட்டு போய் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். சோ இங்க 3SR இருக்கு, இங்க 1SR இருக்கிறது அர்த்தம். அப்போ 3 plus 1 வந்து 4SR equal to QR அப்படியே எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் 4 into SR, 4 வந்து SR ஓட மல்டிப்ளைல இருக்கு. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தா டிவைட் ஆயிடும். அப்ப SR equal to QR divided by 4. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம சிம்பிளா இது ரெண்டுத்தையும் இதையும் ஆட் பண்ணா மொத்தம் QR நம்மளுக்கு தெரியும், அது ஒரு ஈக்குவேஷன். கொடுத்த கொஸ்டின்ல கொடுத்தத செகண்ட் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். இப்போ இன்னொரு க்ளூ கண்டுபிடிச்சு தேர்ட் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் 3 in 2. இந்த தேர்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை வந்து 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். SRக்கு பதிலா QR by 4, இந்த SRக்கு பதிலா QR by 4. சோ இந்த QS அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 3 அப்படியே வச்சுக்கலாம். SRக்கு பதிலா QR by 4, அப்ப QR divided by 4. இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிக்க போறோம். சோ இந்த பெரிய ட்ரையாங்கிள PQS என்ற ஒரு ட்ரையாங்கிளாவும் PSR என்ற இன்னொரு ட்ரையாங்கிளாவும். அது மாதிரி ஏன் பிரிக்கிறோம்னா ரொம்ப சிம்பிளா அந்த ட்ரையாங்கிளை பிரிச்சு PQS என்ற ஒரு ட்ரையாங்கிளும் PSR என்ற இன்னொரு ட்ரையாங்கிளும் ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். சோ அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். PQSக்கு முதல் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா? PQ ஸ்கொயர் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் பிளஸ் QS ஸ்கொயர். சோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இந்த ரெண்டு சைடு ஸ்கொயரை எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது PSR இந்த ட்ரையாங்கிள்ல PR தான் ஹைபாட்னியூஸ். அப்ப PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் பிளஸ் SR ஸ்கொயர், அதையும் எழுதியாச்சு. சோ இப்போ இத 5 and 6 ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த 5 and 6 அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 5th ஈக்குவேஷன் முதல்ல எழுதிக்கலாம், செகண்ட் 6th ஈக்குவேஷன் அடுத்து எழுதிக்கலாம். மேல வந்து 5th ஈக்குவேஷன், அடுத்து கீழே வந்து 6th ஈக்குவேஷன், ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல எல்லாத்தையும் சைனை வந்து மாத்தணும். சோ PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர், இதை எதுவும் மைனஸ் பண்ண முடியாது. சோ அப்படியே எழுத வேண்டியதான். PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். PS ஸ்கொயரும் PS ஸ்கொயரும் கேன்சல் பண்ணலாம். அப்ப இது ரெண்டுத்தையும் விட்டுற வேண்டியதான். அடுத்து QS ஸ்கொயர்
மைனஸ் எஸ்ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து 7th ஈக்குவேஷன் வச்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த வேல்யூலாம் எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ 3rd ஈக்குவேஷனும் 4th ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, எஸ்ஆரும் கியூஎஸும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ எஸ்ஆரும் கியூஎஸும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன் இது மாதிரி பண்றோம்னா, நமக்கு கொஸ்டின்ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, பிக்யூ பிஆர் கியூஆர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்ப சொல்றதுதான் இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப முக்கியம். பிக்யூ பிஆர் கியூஆர், பிஆர் கியூஆர் இந்த மாதிரியான லெட்டர்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ்லாம் மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன்ல இருக்கணும். இப்ப பிக்யூ இருக்கலாம், பிஆர் இருக்கலாம், கியூஎஸ் அது நம்மளுக்கு தேவையில்லை, எஸ்ஆர் அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக கியூஆர்னு இருக்கணும். அப்போ கியூஎஸ்க்கு பதில கியூஆர்னு வர மாதிரி நம்ம மாத்துறோம், எஸ்ஆருக்கு பதிலையும் கியூஆர்னு வர மாதிரி மாத்துறோம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூஎஸ்க்கு பதில கியூஎஸ் உடைய வேல்யூ என்ன, கியூஆர் வச்சு பார்க்கணும். ஸோ கியூஆர் வச்சு பார்த்தோம்னா இது இருக்கு. கியூஎஸ்க்கு பதில 3 இன்டூ கியூஆர் பை 4, கியூஎஸ்க்கு பதில 3 இன்டூ கியூஆர் பை 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆருக்கு பதில கியூஆர் பை 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணோம். 3 ஸ்கொயர் வந்து 9, கியூஆர் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் வந்து 16 மைனஸ் கியூஆர் ஸ்கொயர் மேலே எழுதினா 4 ஸ்கொயர் வந்து 16. டினாமினேட்டர்ல ரெண்டுமே 16 தான், அப்போ சேமா தான் இருக்கு. அப்போ ஒரே டைம் எழுதிக்கலாம். 9 கியூஆர் ஸ்கொயர் மைனஸ் இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 9 மைனஸ் 1 வந்து 8 கியூஆர் ஸ்கொயர் எழுதிடலாம். அதுக்கடுத்து இந்த 16 இந்த 8 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம், சின்னதா மாத்திக்கலாம். 1 8 is 8, 2 8s are 16. அப்புறம் இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 2 இந்த பக்கம் கொண்டு வந்தா இதுக்கும் 2 வரும், இதுக்கும் 2 மல்டிப்ளை பண்ணும். அப்ப 2p ஸ்கொயர் மைனஸ் 2pr ஸ்கொயர் அதான் எழுதிருக்கோம் ஈக்குவல் டு qr ஸ்கொயர். ஸோ இது வந்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் நமக்கு தேவையான pq pr qr அதை வச்சு சம் வந்துருச்சு பாருங்க. pq pr qr இதுக்காக தான் இதெல்லாம் மாத்தி நம்ம கொண்டு வரோம். ஸோ கடைசியா இந்த 2pr ஸ்கொயர் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டோம்னா இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். நமக்கு கொஸ்டின்ல கேட்டது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். எக்ஸசைஸ் 4.3ல 8th சம். இந்த அட்ஜசன்ட் ஃபிகர் நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபிசி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்கும் இங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் ரைட் ஆங்கிள் பி. பின்ற இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கு. இது எல்லாமே நமக்கு புரிஞ்சிருச்சு. அண்ட் பாயிண்ட்ஸ் டி அண்ட் டி, பாயிண்ட்ஸ் டி அண்ட் டி இருக்கு. ட்ரைசெக்ட் பிசி, பிசின்ற அந்த சைடை ட்ரைசெக்ட் பண்ணுது. ட்ரைசெக்ட்னா மூணா பிரிக்குதுன்னு அர்த்தம். டிஇன்ற 2 பாயிண்ட் பிசி என்ற சைடை மூணா பிரிக்குது, 3 இடமா பிரிக்குது. இது ஒரு இடம், இது 2வது இடம், இது 3வது இடம். அதுதான் ட்ரைசெக்ட். ட்ரைனா 3. So prove that 8AE square equal to 3AC square plus 5AD square. So AEன்றது எங்க இருக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். AEன்றது இங்க இருக்கு, ACன்றது இங்க இருக்கு, ADன்றது இங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட நம்பர் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணா நமக்கு ப்ரூவ் பண்ணோம். இப்படி ப்ரூவ் பண்ணோம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து சிம்பிள், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சம் வந்து ரொம்ப ஈஸி. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் ஐடியா மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஏபிடி இது ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கடுத்து ஏபிஇ இது இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கடுத்து இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ மொத்தம் 3 ட்ரையாங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரம் எழுத போறோம். அவ்வளவுதான் சம் மெயினா. அதுக்கப்புறம் சிம்பிள். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சின்ஸ் டி அண்ட் இ ட்ரைசெக்ட் பிசி, டின்ற பாயிண்ட்டும் இன்ற பாயிண்ட்டும் பிசி என்ற சைடை ட்ரைசெக்ட் 3ஆ பிரிக்குதுன்னா அந்த 3 அளவு சேம்னு சொன்னோமா, பிடி டிஇ இசி ஆர் சிஇன்னு சொல்லலாம். இந்த இடத்த இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லணும். இது 3 சேம்ன்றதுனால நம்ம அதை ஜஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப இதுல முக்கியமா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம்னு சொன்னோம்னா அப்ப பிடியோட அளவு வந்து எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பாருங்க, ஏபிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம்னு சொன்னோமா, அதனுடைய இந்த கீழ் இந்த பகுதியோட அளவு பார்த்தோம்னா 2x இருக்கு. அப்ப 2x அர்த்தம். அப்ப பிஇ ஈக்குவல் டு 2x. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். பிஇ வந்து 2x, பிடி தனியா டிஇ தனியா, இது தனியா எக்ஸ் இது தனியா எக்ஸ். ஆனா இது மொத்தமா பாத்தீங்கன்னா 2x இருக்கு. அப்ப 2x. அடுத்தது ஏபிசி இது 3வது ட்ரையாங்கிள். அப்ப அதுல அடிப்பகுதி வந்து பில இருந்து சி வரைக்கும். அப்ப 1 2 3 எக்ஸ் இருக்கு. அப்ப 3x போட்டுக்கணும். சோ இது மட்டும் பேசிக், இது தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் 3 ட்ரையாங்கிள் நம்ம தனித்தனியா எடுத்து பித்தாகரஸ் தியரம் போட போறோம். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கு பித்தாகரஸ் தியரம் எழுதணும். ஏபிடில ஏடின்ற இதுதான் ஹைபோட்டனியூஸ். சோ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மீதி 2 சைடு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் அது எழுதியாச்சு. இதுல ஏடிக்கும் ஏபிக்கும் நம்மளுக்கு எந்த வேல்யூவும் தெரியாது. ஏடிக்கும்
ஏபிக்கும் எந்த வேல்யூ தெரியாது, ஆனா பிடியோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு தெரியும். இங்கேயும் எழுதிருக்கோம் பாருங்க, பிடியோட வேல்யூ எக்ஸ். அப்ப அதுக்கு மேல பிடிக்கு மேல எக்ஸ்ன்னு போட்டா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்தோமா, அடுத்து ஏபிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். ஏபிஇ எடுத்தோம்னா ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிஇ ஸ்கொயர். ஸோ ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிஇ ஸ்கொயர். எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைபாட்னியூஸ் ஃபர்ஸ்ட் ஹைபாட்னியூஸ் எடுத்தா ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் இது, பிஇ ஸ்கொயர் இது. ஸோ பிஇயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா 2x, அந்த 2x இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ 2x ஹோல் ஸ்கொயர், எங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி ஏபிசி என்ற அந்த பெரிய ட்ரையாங்கிள் அடுத்து பண்ண போறோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்காக இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் வந்து 4, எக்ஸ் ஸ்கொயரை கூட எழுதிக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து நான் சொன்னால பெரிய ட்ரையாங்கிள், அந்த ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அதுல ஏசி ஸ்கொயர்ன்றது ஹைபாட்னியூஸ் வரும் ஈக்குவல் டு மீதி ரெண்டு சைடு வந்து ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். பிசின்றது அந்த பெரிய ட்ரையாங்கிள்ல அடிப்பகுதி. ஸோ அதை வந்து நம்ம ஏற்கனவே 3x வச்சிருக்கோமா, அதனுடைய ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வந்து 9, எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், 1 2 3. இதுல ஏடி ஏஇ ஏசி 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நமக்கு கொஸ்டின்ல கிவன் இதுதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா, அதுல ஏஇ இருக்கா, சோ அந்த ஏஇ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏசி இருக்கா, ஏசி இந்த கடைசி ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம்ல அதனுடைய வேல்யூ வந்து ஏசி. சோ அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து ஏடி, இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ இந்த மூணுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்ம இதை கடைசியா 0ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சோ அதான் இங்க பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இந்த ஈக்குவேஷனை எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். 8AE ஸ்கொயர், இந்த 3AC ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா -3AC ஸ்கொயர், 5AD ஸ்கொயர் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா -5AD ஸ்கொயர். சோ ரைட் ஹேண்ட் சைடுல எதுவும் இல்ல, அப்ப 0ன்னு வச்சுக்க வேண்டியதான். இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்ல 1 2 3 அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்படியே சிம்பிள் தான். 8 அப்படியே எழுதிங்க. ஏஇ எங்க இருக்கு, சோ ஏஇ ஸ்கொயரே இருக்கு, அப்போ ஈஸி. அப்ப அந்த ஏஇ ஸ்கொயருக்கு பதிலா ஏபி ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏஇ ஸ்கொயருக்கு பதிலா ஏபி ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர். இந்த 8 வந்து ரெண்டுத்துக்குமே காமன், அப்ப பிராக்கெட் போட்டுக்கலாம். -3 அப்படியே எழுதிக்கணும். ஏசி ஸ்கொயர் கடைசியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஏபி ஸ்கொயர் பிளஸ் 9x ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் பிளஸ் 9x ஸ்கொயர் -5 எழுதிக்கலாம். ஏடி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளவுதான். சோ 3 வேல்யூ நம்ம தெரிஞ்ச 3 வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு 3 ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். சோ இதை வந்து ரெண்டுத்துக்குமே மல்டிப்ளை பண்ணோம். 8AB ஸ்கொயர் 8 4s are 32 x ஸ்கொயர் -3AB ஸ்கொயர் -3 into 9 -27 x ஸ்கொயர். இந்த -5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -5AB ஸ்கொயர் -5x ஸ்கொயர். சோ இதுல AB ஸ்கொயர்லாம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். 8AB ஸ்கொயர், இதுல 3 -5 இருக்கு. அப்போ 8AB ஸ்கொயர் இதையும் ஒன்னா சேர்த்தோம்னா -8AB ஸ்கொயர். அடுத்து 32x ஸ்கொயர் இங்க இருக்கு, இதையும் ஒன்னா சேர்த்தோம்னா -27 -5, அப்ப -32x ஸ்கொயர். சோ இங்க 8AB ஸ்கொயர் 8AB ஸ்கொயர் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 32x ஸ்கொயர் 32x ஸ்கொயர் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மொத்தம் 0 ஈக்குவல் டு RHS. சோ இதுல 8AE ஸ்கொயர் ஈக்குவல் டு 3AC ஸ்கொயர் பிளஸ் 5AD ஸ்கொயர் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்களே, இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா நம்ம எப்படி அதை ப்ரூவ் பண்ணோம்னா எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ ஹென்ஸ் ப்ரூவ்.